ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நோவாலாண்டோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம். ராஜா சொல்லிட்டாரு இதெல்லாம் நான் செதுக்கியே ஆகணும்னு. டீலா ஒரு பக்கம் ராத்திரி பகலா உட்காந்து 30,000 செய்யணும்ல, அவ பாட்டுக்கு மரக்கட்டை எடுத்து குட்டி குட்டியா நிறைய சிலைய செதுக்க ஆரம்பிக்கிறா. அப்படி பண்ணிட்டே இருக்கும் போதே நீங்க தூங்குறதே இல்ல, ப்ளீஸ் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு வேலைக்கார பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா செய்யும் போது திடீர்னு அவ கை கீறிடுது, ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. மருந்து கூட எடுத்துட்டு வரதுக்கு நம்மள அலோ பண்ணல. நீ போய் இங்க காவல் காப்பாங்கல்ல அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லுன்னு ஒரு வேலைக்கார பொண்ணு ஓடுறா. ராஜாக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இதெல்லாம் என்ன சொல்லணுமான்னு ராஜா ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறாரு. இல்ல ராஜா, சவுத் பேலஸ்ல யார் அடைச்சு வைக்கப்பட்டாலும் உங்களுக்கு தெரியாம எதுவும் அங்க போக கூடாது, அதனாலதான் கேட்டேன்னு சொல்ல. அப்படியா, சரி பரவாயில்ல, போன போது ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆள் அனுப்புங்கன்னு ராஜாவும் சொல்லிடுறாரு. ஹைஷின்னு ஒரு பக்கம் ஷாவை கூப்பிடுறா. சீனியர், ட்ரெஸ்ஸுக்கு அளவு எடுக்கணும்னு என்ன கூப்பிட்டாங்க, டெய்லர் ஷாப்க்கு நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்ல. ஆஹா இல்ல, அங்க வந்தா நான் லூலுவை பாக்கணுமேன்னு மனசுல யோசிச்சுட்டு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு ஐஷி, நீ மட்டும் தனியா போயிட்டு வந்துருன்னு ஷாவ் அங்க இருந்து ஓடி போயிடுறான். ராஜா பாத்துட்டு இருக்காரு. இங்க பாருங்களேன், இன்னைக்கு வந்து மிங்க இருக்காருல உங்க ஃப்ரெண்டு அரண்மனையோட வர போறாரு, அவரை போய் பாக்குறதுக்கு போலாமான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, என் மைண்ட்ல என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு தனியா வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்கன்னு ராஜா கத்த ஆரம்பிக்கிறாரு. இங்க அந்த டெய்லரிங் இடத்துல போய் நம்ம ஹைஷி வெயிட் பண்ணிட்டு இருக்க லூலு தான் வரா. நான் உங்களுக்கு அளவெடுக்கிறேன், ஏன்னா உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் தான் எதுவுமே இங்க இல்லைன்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறா. அங்க அங்கிள் ஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. இவர் நம்ம மிங்க இருக்கான்ல அவனுக்கு தெரிஞ்சவரா, வேண்டியவரா, ஃப்ரெண்டா. நீங்க தான் ஹைஷியா, உன்ன மாதிரி ஒரு பையனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்ப்பா. நானும் மிங்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இப்பதான் என்னால நிறைய வேலைகளை பார்க்க முடியல, இப்ப மிங்க கூட நிறைய பேசுறதுக்கு டைம் கிடைக்கல. ஆனா உன்னோட எதிர்காலம் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது, நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு இருக்கேன். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எப்ப வேணா என்கிட்ட வந்து கேட்கலான்னு அவர் பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம மிங்குக்கு கல்யாணம் ஆயிட்டா நம்ம எல்லாம் இன்னும் க்ளோஸ் ஆயிடுவோம்னு சொல்ல, இது என் மாஸ்டருக்கு கல்யாணமான்னு ஹைஷி பாத்துட்டு இருக்கா. உனக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியாதா, உங்க மாஸ்டருக்கும் மேடம் ஜூ இருக்காங்கல்ல அந்த 2 பேருக்கும் கல்யாணம் பண்றதுன்னு சின்ன வயசுலயே முடிவு பண்ணப்பட்டது. அப்புறம் உங்க மாஸ்டர் உங்க 2 பேரையும் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால நிறைய தடைகள் வந்துட்டே இருந்தது. இப்பதான் நீங்க 2 பேரும் பெரியவங்களாயிட்டீங்க, தனித்தனியா சாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கும் மேல வெயிட் பண்ணாம கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதான்னு சொல்ல லூலு பாக்குறா. ஐஷிக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு தெரியுது. இந்த பேச்ச அத்தோட தடுத்து நிறுத்திடுறா. ஆனா ஒரு பக்கம் பயங்கர சுகமா ஹைஷி கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க ராஜா அவரோட அரண்மனையை முடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல நம்ம மிங்க வந்துட்டு இருக்கான். ராஜா அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் எல்லா மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸையும் பாக்கணும், இங்க ராஜ குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாக்கணும்னு சொல்ல, எல்லா டாக்டர்ஸும் வந்துடுறாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பெட்டி பெட்டியா இருக்கு. என்னது இது, மெயின் ஆளுங்களோட மட்டும் தான் பாக்கணும்னு சொன்னேன், அதுவே இவ்ளோ இருக்குன்னு கேட்க, இல்ல ராஜா, உங்களோட ஹெல்த் எல்லாம் நாங்க டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருப்போம், அதனாலதான் நீங்க ரொம்ப ஹெல்தியான ஆளுங்கிறதாலதான் உங்களுக்கு அந்த ரெக்கார்ட் ரொம்ப கம்மியா இருந்துட்டு இருக்கு. இல்ல அப்படின்னா ரொம்ப நிறைய ரெக்கார்ட் இருந்திருக்கும், அது வந்து பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்ல, ராஜா எதுக்காக வந்திருக்காருங்கிறத டைரக்டா சொல்லாம டீலாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. சரி ஓகே, அப்போ ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு நேத்து நடந்ததுல என்ன நடந்ததுங்கிற ரெக்கார்ட் மட்டும் வேணும். ராஜா, ராணிக்கு என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்ல, டீலாவா, அவங்களுக்கு நாங்க மருந்து போட்டிருக்கோம், ஆனா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க, அதனால ரத்தம் அதிகமா கசிஞ்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இருக்கா. டீலாவோட முயல் இங்கதானே சுத்திக்கிட்டு இருக்கு. டீலா சவுத் பேலஸ்க்கு போகும்போது அது தண்டனைங்கிறதால பெட்டெல்லாம் கூட எடுத்துட்டு போக கூடாதான், அதனால அந்த முயல் குட்டி இங்கே சுத்திட்டு கண்டதையும் சாப்பிட்டதுக்கு உடம்பு முடியாம போயிருந்திருக்கு. ராஜா பாக்குறான், ஒரு முயல் குட்டிய பாத்துக்க முடியாதா அவங்களால, நீங்க பத்திரமா பாத்துக்கோங்கன்னு அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துடுறான். அதே மாதிரி டீலாக்கு இன்னும் உடம்பு சரியாகல அப்படின்னு ராஜாக்கு தெரியுது. இங்க மழை கொட்ட ஆரம்பிக்குது. ஹைஷி இன்னும் வீட்டுக்கு திரும்பி போகலன்னு அங்க மிங்குக்கு தெரியுது. மிங்கு பாக்குறான், கொட்டுற மலையில என்ன பண்ணிட்டு இருக்குன்னு ஹைஷியை கண்டுபிடிச்சு அவ ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கா மலையிலேயே. வா போலான்னு சொல்ல, இல்ல நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ வா அப்படின்னு தரத்தரன்னு அவளை இழுத்துட்டு நேரா ரூம்குள்ள கூட்டு போயிடுறான். துண்டு எடுத்து தலையெல்லாம் துவட்டி விட்டுட்டு இருக்கான். ஐஷி பாக்குறா, நீங்க என்னதான் எங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்க வச்சு வளர்த்தாலும் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம். சின்ன வயசுல பாக்கும்போது அது அதிக வயசு மாதிரி தெரிஞ்சுது, ஆனா இப்பெல்லாம் நம்ம வளர்ந்துட்டோம்ல, அது ஒரு வயசு டிஃபரன்ஸ் மாதிரியே எனக்கு தெரியல, ஏதோ நீங்க இந்த வீட்டு பெரியவர் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அது சுத்தமா பிடிக்கலன்னு ஹைஷி சொல்லிட்டு இருக்கா. மிங்கோடனே என்ன ஆச்சு உனக்கு, நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல, எங்க 2 பேரையும் கூட்டு வராம இருந்தா எப்பயோ நீங்க கல்யாணம் பண்ணிருப்பீங்க, குழந்தை குட்டி எல்லாம் பிறந்திருக்கும், எங்களால உங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்ட்டு எதோ சொல்லிட்டு இருக்க, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் உனக்கு ஏதாவது ட்ரெஸ் போடுறதுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து மிங்கு கிளம்பி போயிடுறான். ஹைஷி ரொம்ப சோகமா இருக்கா. மிங்கு போகும்போதே ஷாவை பார்த்து, ஹைஷி வந்துட்டா, நீ என்ன பண்ற, அவளுக்கு கொஞ்சம் மருந்தும் ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு போய் கொடுன்னு சொல்ல, ஹை வந்துட்டான்னு சொல்லிட்டு ஷா வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். உள்ள பார்த்தா ரூம்ல ஹைஷி இல்ல. கிளம்பி நேரா அவளோட வீட்டுக்கு போயிடுறா. எங்க மாஸ்டருக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிறத அவளால தாங்கிக்கவே முடியல, பயங்கரமா வருத்தத்துல இருக்கா.
அப்படியே ஒரு வழியா தூங்கி போயிடுறா. அடுத்த நாள் காலையில ஷாவ் அவளை பாக்குறதுக்கு வந்துடுறான். என்ன ஹைஷி ரொம்ப சீரியஸா இருந்துட்டு இருக்க, நீ ரூம்குள்ள இருக்கன்னு இந்த மாஸ்டர் சொன்னாரு, வந்து பார்த்தா காணோம், அதுக்குள்ள ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு ஷாவ் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஐஷி பாக்குறா, நான் பேலஸ்க்கு போகணும், உன் கூட போகும்போது என்னையும் கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏய் பேலஸ்ல இல்ல மாஸ்டர், அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, நான் மாஸ்டரை பாக்குறதுக்கு பேலஸ் போல, நான் வந்து ராஜாவை பாக்கணும், நீ ஒண்ணும் கவலைப்படாத, ராஜாவை நான் எதுவும் பண்ண மாட்டேன், அந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைச்சிருச்சுங்கிறதால நான் அமைதியா தான் இருப்பேன், நான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணும், ப்ளீஸ் என்ன கூட்டு போன்னு கெஞ்சிரா. அதே மாதிரியே ஷாவும் சரி கூட்டு போறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். இங்க பார்த்தா நம்ம ராஜா கிட்ட அசிஸ்டன்ட் பேசிட்டு இருக்காரு. முயல் குட்டி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, முயல் குட்டிக்கு பிரச்சனை இல்ல, அது நல்லதா இருக்கு, கொஞ்சமா மருந்து குடிச்சதுக்கு அப்புறமா நல்லா துருன்னு இருக்குன்னு சொல்ல, நல்ல மூஞ்சு பாரு, முயல் குட்டிய பத்தி பேசும்போது பல்ல காட்டியா, நாட்டு பிரச்சனைய பத்தி பேசும்போது சரியா பேசாதுன்னு மூஞ்சில கூப்பிட்டு மார்க் போட்டுட்டு இருக்காரு ராஜா. சரியா அப்பன்னு பார்த்து உங்களை பாக்குறதுக்கு ஹைஷி வந்திருக்காங்கன்னு சொல்ல, ஹைஷியா உள்ள வர சொல்லுங்கன்னு ராஜா சொல்றாரு. என்ன ஹைஷி, என்ன எப்ப கொல்ல போறேன்னு கேட்க, ராஜா போன தடவை நான் பண்ண முட்டாள்தனமான தப்ப மன்னிச்சிருங்க, அந்த முத்து விஷயத்துல உங்களுக்கு அதை பத்தி தெரியாதுங்கிறது தெரியாம நான் உங்களை அட்டாக் பண்ண வந்துட்டேன், அதுல எல்லாருக்கும் நீங்க நீதி வாங்கி கொடுத்துட்டீங்க, அதை என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஹைஷி சொல்லிட்டு இருக்கா. நல்ல ஆள் தான், நல்லா பேசுற, உன் மாஸ்டருக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட இருக்கிறது நல்லதுதான், நல்லா பேசுறல்ல, உன் மாஸ்டரை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிற வேலையை நீ பாரு, மேடம் ஜூ கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணாமலே சுத்திட்டு இருக்காரு, நீ பேசி பாருன்னு சொல்ல, ஐஷிக்கு வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி ஏன் இவர் வேற இப்படி பேசிட்டு இருக்காருன்னு தோணுது. இல்ல ராஜா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன், பக்கத்துல நம்ம அடுத்த மிலிட்டரி கவுண்டர் இருக்குல்ல, நான் அங்க போய் வேலை செய்யறதுக்கு ஆசைப்படுறேன், என்ன அங்க அனுப்புங்கன்னு ஹைஷி சொல்றா. அதுவா, ரொம்ப குளிரா இருக்கும், ஆபத்து இருக்கிற இடம், எதுக்கு அங்க போற அப்படின்னு ராஜா கேக்குறாரு. அங்க போனா நான் திறமைய வளர்த்துக்க முடியும், நாட்டை பாதுகாத்துக்க முடியும், அதனால்தான் நாங்க போறேன்னு சொல்ல, சரி பரவாயில்ல, உன்ன மாதிரி திறமையான ஆளுங்கெல்லாம் அங்க இருந்தா எனக்கும் நிம்மதியாதான் இருக்கும், உன் மாஸ்டர் கல்யாணம் முடிஞ்சதும் ஒன்னாங்க அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல ராஜா, இப்போ எல்லா டீமும் கிளம்ப போறாங்க இன்னும் ஒரு 1 வீக்ல, அந்த டீமோட என்னைய அமுச்சு விடுங்க, எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான் எதுவும் வேண்டான்னு சொல்ல, ராஜா பாக்குறாரு, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, கண்டிப்பா அதுக்கேத்த மாதிரியே உன் பேர் அந்த லிஸ்ட்ல சேர்க்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஐஷி அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா வேலைக்கார பையன் வரான். திருப்பி அந்த முயல் குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் சரியா போச்சு, நீங்க அடுத்து உடம்பு முடியலையா, என்ன தாயா நடக்குது, போய் முயல் குட்டிய பாத்துக்கோங்கன்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம லூலு இருக்கால, அவ முயல் குட்டி வச்சிட்டு இருந்தத ராஜா பாத்தார்ல, அவளை கூப்பிட்டு ராஜா விசாரிக்கிறாரு. நான் செக் பண்ணி பாக்குறேன் ராஜா அப்படின்னு ரூம்குள்ள வந்து முயல் குட்டிய செக் பண்ணி பாக்குறா. என்ன சாப்பிட கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்க சொல்ல, அப்பெல்லாம் கொடுக்க கூடாதுங்க, புல்லுதான் நிறைய கொடுக்கணும், இது ரொம்ப குட்டி, இதுக்கு செரிமானம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது, சோ புல்ல இருந்து ஆரம்பிங்க, அப்புறம் நான் சொல்ற மருந்து ஆரஞ்சு தோல் இருக்குல்ல, அது கூட அரைச்சு கொதிக்க வச்சு அதை ஆற வச்சதுக்கு தனியா குடிக்க கொடுங்க, சீக்கிரமா சரியா போயிடும் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்லையே, நிறைய டிப்ஸ் கொடுத்திருக்க, சரி ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கல்ல, அந்த மருந்த கொடுங்க நான் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ராஜாவும். அது மட்டும் இல்லாம ஓ முயல் இருக்குல்ல, அதுவும் சோலோவா தானே இருக்கு, அந்த முயலை கொண்டு வந்து இது கூட கொஞ்ச நேரம் விட்டு அப்படின்னா இதுங்க ரெண்டும் பார்ட்னரா இருக்கும்ல அப்படின்னு ராஜா சொல்றாரு. அப்படியே பண்ற ராஜான்னு லூலு கொஞ்சம் சோகமாயிடுறா, முயல் பிரிய போதேன்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் ஹைஷீஸ் பண்ண விஷயத்தை கேட்டு மிங்க வேகமா ஓடி வரான். ஐஷி என்ன பண்ணிட்டு இருக்கா, அறிவுன்னு ஏதாவது இருக்கா இல்லையா, என்ன கேட்காம இவ்வளவு பெரிய முடிவை எதுக்கு எடுத்த, அந்த மிலிட்டரி கேம்புக்கு எதுக்கு நீ போகணும், உன்னை பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட ஓவரா இருக்குன்னு உனக்கே தோணலையான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம நான் இங்க இருந்தா நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க, எங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பீங்க, அதனால்தான் இங்க இருந்து நான் கிளம்பி போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், என்னால உங்க கல்யாணம் வரைய இருக்க முடியாது, உங்க கல்யாணம் ரொம்ப ஹாப்பியான ஈவெண்ட்னு தெரியும், நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன்னு அங்கிருந்து இவ கிளம்பி போயிடுறா. இவன் ஏன் இப்படி பேசுறான்னு நல்லாவே புரியுது மிங்குக்கு. கையில அவ கொடுத்த பவுச்ச இன்னும் பத்திரமா தான் வச்சிட்டு இருக்கான். அதை எடுத்து பாக்குறான். என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ, ஏன் இப்படி பண்றா, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலையேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஹைஷி வரா. மிங்கு கொடுத்த ரிங் அந்த இடத்துல இருக்கு. வேகமா ஷாப் வந்துட்டு இருக்கான். ஐஷி நீ என்ன முடிவு பண்ணிருக்க, இப்பதான் நான் விஷயத்த கேள்விப்பட்டேன், மாஸ்டர் கிட்ட சொன்னியா, அவர் உன்னை கொல்ல போறாருன்னு சொல்ல, நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன், சீனியர் நான் சொல்றது கேளு, இப்போ என்ன, நான் பக்கத்துல இருக்க கேம்ப்ல தான் இருக்க போறேன், டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கூட இருக்கு, ஆனா லெட்டர்ஸ்லாம் எப்ப வேணா எழுதிக்கலாம், நம்ம எப்ப இருந்தாலும் ஒரே ஃபேமிலி தான், அதை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹைஷி சோகமா சொல்லிட்டு இருக்கா. ஷாவ்னிடா மாஸ்டர்ட்ட போறான். மாஸ்டர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மாஸ்டர், இது எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணல, அவன் இந்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, போறேன்னு சொல்லிட்டு அவன் முடிவெடுத்துட்டா, நம்ம தடுத்து நிறுத்த முடியுமா, அழுதுட்டு இருக்கா மாஸ்டர். எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் நான் ஒண்ணு சொல்லவா, உங்களுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு தான் அவன் அழறான்னு சொல்ல, வாய மூடுன்னு சொல்லிட்டு மிங்க கத்த ஆரம்பிக்கிறான். அது இல்ல, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியா ரொம்ப வருஷமா ஒன்னா இருந்துட்டோமா, திடீர்னு அதுல மாற்றம் வருதுங்கிறத அவளால தாங்கிக்க முடியல நினைக்கிறேன்னு சொல்ல, இங்க இருந்து வெளியே போன்னு மிங்க மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான். ஷாவ் கோச்சிட்டு வெளியே போயிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்தாலே லூலுவை பார்க்க ஓடி போயிடுறான். போயிட்டு ஓட்டு மேல உட்காந்துட்டு நடக்கிறதெல்லாம் பார்க்க லூலு கையில முயல் குட்டி வச்சுட்டு, நல்ல வேலை ராஜா இப்பயாவது அட்வைஸ் கேட்டாரு,
அந்த முயல் குட்டி சரியா போயிடும். அதுக்கு பார்ட்னரா உன்னையும் கூட்டு போறாங்க. நீயும் சிங்கிளா தானே சுத்திட்டு இருக்க, அது கூட போய் கம்பெனி கொடுத்துட்டு இந்த 2 முயல் குட்டியும் நல்லா இருக்கணும் கடவுளே அப்படின்னு மறுபடியும் காத்து கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கா. இங்க ஹைஷி கிளம்பி அந்த பக்கத்து கேம்புக்கு போறவங்க எல்லாம் ஒரு சின்னதா டீம் கேம்ப் மாதிரி போட்டு இங்க தங்கிட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்கு அங்க டீம்ல ஜாயின் பண்றதுக்கு போறா. ஹைஷி கூட நிறைய பேர் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணாங்கல்ல, அதுல ஒரு 4 பேரு ஹைஷி கூடயே ஃபாலோ பண்ணி வரலான்னு அவங்களும் இங்க வந்துடுறாங்க. ஏன் கூட வரீங்களா? சரி வாங்க, எல்லாம் வீட்ல எல்லாம் சொல்லிட்டீங்களான்னு கேட்க, எல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். உன்ன மாதிரி பெரிய ரேங்க் வாங்கினவங்க கூட நாங்க போறதுல அவங்க ஹாப்பியா தான் இருக்காங்கன்னு இவங்களும் கூடயே வந்துட்டு இருக்காங்க. ஹைஷி நேரா உள்ள போறா, வணக்கம் சொல்றா. அங்க இருக்கிறவங்க ஹைஷியை பார்த்துட்டு, உன்ன மாதிரி திறமையான ஆளுங்க தாமா இங்க தேவை, நல்லபடியா நீ இங்க வந்த, அதனால உனக்கும் சரி உன் கூட மத்த ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களே அவங்களையும் நாங்க நம்பி உள்ள விட போறோம்னு சொல்ல ஹைஷி பாக்குறா. இல்ல அதெல்லாம் இல்ல, எங்க எல்லாருக்கும் முறைப்படி என்னென்னலாம் டெஸ்ட் வைக்கணுமோ என்னென்னலாம் செக் பண்ணணுமோ எல்லாத்தையும் செக் பண்ணுங்க, ரூல்ஸ்ல எதையும் மீற வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. அது சரி பரவாயில்ல இருக்கட்டும், வாங்க வாங்க உள்ள போலாம் அப்படின்னு மத்த எல்லாரையும் கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஐஷி கேம்ப்ல சேர்ந்துடுறா. ராத்திரி பகலா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. என்ன இவ இப்படி விடிய விடிய பிராக்டிஸ் பண்றாளேன்னு மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. இவ ஓவரா பிராக்டிஸ் பண்றதுல முதுகுல இருக்கிற காயம் ஓபன் ஆயிட்டு ரத்தம் வர ஆரம்பிக்க மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அத கூட அவ கண்டுக்க மாட்டேங்கிறா. என்னது இது, பழைய காயம் ஓபன் ஆயிடுச்சு போலயே இவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மிங்குக்கு தெரிய வந்துருது. காயம் ஓபன் ஆயிடுச்சு போல, கொஞ்சம் கூட ரெஸ்டே எடுக்காம ஹைஷி ஃபுல்லா பிராக்டிஸ்லயே இருக்கான்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல, ஆர்மினா அப்படிதான் இருக்கும் பாத்துக்கலாம் அப்படின்னு மிங்கு சொல்லிடுறான். ஷாவ் இங்க ஹைஷிய பாக்கலான்னு வரான். அங்க ஹைஷியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷாவ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஹைஷி என் கூட வான்னு தனியா கூடாரத்துக்குள்ள இழுத்துட்டு போக மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஹைஷி எவ்வளவு பெரிய ஆள் பாத்தியா, ஷாவே வந்து கூட்டு போயிட்டு அட்வைஸ் பண்றாரு, பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ஷாவ் கண்ணா பின்னான்னு ஹைஷிய திட்டிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட உடம்பு நீ பாத்துக்க மாட்டியா, அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்க, இங்க பாரு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, ட்ரெயின் பண்றதுல என்ன தப்பு இருக்கு, அப்பதான் நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆக முடியும்னு ஹைஷி சொல்றா. முட்டாள்தனமா நீ முடிவு எடுத்துட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு மறுபடியும் அவன் கூப்பிட, நம்ம இன்னும் கூடவே இருந்துட்டு இருந்தா அவரால நிம்மதியா அவரோட ஃபேமிலி லைஃப ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கையை பாத்துக்கணும் புரியுதான்னு சொல்லிட்டு ஷாவ்காவ அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஷாவ் டென்ஷன் ஆகுறான். அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிடுறான். இவரை நல்லா பாத்துக்கோங்க ப்ளீஸ்ன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போறான். நம்ம மிங்க இங்க தனியா உட்காந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட மேனேஜர் சொல்றாரு, ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு காயம்லாம் கூட ஓபன் ஆயிடுச்சான் அப்படின்னு. அன்னைக்கு பார்த்தா ஹைஷிக்கு தூக்கத்துல மாஸ்டர் தன்னை விட்டு போற மாதிரி ஒரு கனவு வருது. கண்ணை முழிச்சு பாக்குறா. மிங்க ஆப்போசிட்ல நிக்கிற மாதிரி இருக்கு. மாஸ்டர் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஓவராவே லவ் பண்றேன், உங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு தெரியும் போது என் இதயமே வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தூக்க கலக்கத்துல அப்படியே மறுபடியும் தூங்கிடுறா. மிங்க நிஜமாதான் அங்க வந்திருப்பான் போல. அடுத்த நாள் காலையில ஹைஷி எந்திரிக்கிறா. மாஸ்டர் இங்க வந்தாரான்னு கேட்க, இல்லையே நாங்க பாக்கலேன்னு மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவளுக்கு டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ இந்த கேம்போட லீடர், ஹைஷி நீ போய் யாருக்காவது பாய் சொல்லணும்னா சொல்லிட்டு வந்துரு, நம்ம கிளம்ப போற நாள் சீக்கிரம் வந்துட்டே இருக்குன்னு சொல்ல ஹைஷி நேரா மாஸ்டரை பாக்குறதுக்கு போறா. மாஸ்டர் நான் கிளம்ப போறேன், உங்ககிட்ட பாய் சொல்லலான்னு வந்தேன்னு சொல்ல, சரி கிளம்ப தானே போற, இந்த கேம் என் கூட முடிச்சிட்டு போ அப்படின்னு மாஸ்டர் அவள உட்கார சொல்றான். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ராஜா இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த முயல் குட்டி நல்லபடியா ஆயிடுச்சு, ரொம்ப பரவாயில்ல நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு டாக்டர் ஓடி வராரு. அங்க டீலா ராணி கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, கையில செதுக்கிட்டே இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தா அவங்க உயிருக்கே ஆபத்து வருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு, கட்ட வரல் நரம்புல கீழ் இருக்குங்க, அதவங்க கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இங்க பார்த்தா நிஜமாவே உட்காந்து கட்ட வரல்ல கட்ட போட்டுட்டு அடுத்தடுத்து செஞ்சுட்டே இருக்கா. வேலைக்கார பொண்ணுங்க சொல்றது கேட்கவே இல்ல. ராஜா அங்க வந்துடுறான். என்ன பண்ற, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ ஒன்னும் ஓவரா டிராமாட்டிக்கா பண்ண வேணான்னு சொல்ல, ராஜா எங்க இடத்துல யாராவது ப்ராமிஸ் பண்ணா அதை மீற மாட்டோம், இதை செய்ய வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் மிங்க கிட்ட ஹைஷி உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கா. ரொம்ப ஸ்பீடா விளையாடுற, இப்படியே பொண்ணா சீக்கிரம் தோத்து போயிருவா அப்படின்னு மிங்கு சொல்லிட்டு இருக்கான். நான் ஒண்ணு உங்கள்கிட்ட சொல்லவா, விடுறதுக்கும் மனசு இல்ல, வச்சு போராடுறதுக்கும் உங்களுக்கு மனசு இல்ல, இந்த நிலைமையில நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹைஷி சொல்றா. கேம பத்தியா பேசுற அப்படின்னு மிங்க கேட்கா, இல்ல நிஜத்தை பத்தி பேசுறேன், நேத்து நீங்க கேம்புக்கு வந்தீங்க தானே மாஸ்டர், எதுக்காக வந்தீங்க எனக்கு சத்தியமா புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மிங்க அமைதியா கேட்டுட்டு இருக்கான். நான் ஒண்ணு சொல்லவா, இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சிடாதீங்க, அப்படி வச்சீங்கன்னா நான் சொல்லக்கூடாத இல்ல செய்யக்கூடாத விஷயத்த செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, சோ அதனால நீங்க உங்க லேன்லயே இருந்துக்கோங்க அப்படின்னு அங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ராஜா இந்த டீலாவை பாக்குறான். இங்க பாரு தேவையில்லாம உட்காந்து கைய வந்து கெடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு கைய பிடிக்க, டீலா கையில வச்சிட்டு இருக்க கத்தி ராஜாவோட கையில கீறிடுது. ராஜா செம்மையா கோவம் ஆயிடுறாரு. இது வந்து சரிப்பட்டு வராது, இந்த 2 வேலைக்கார பொண்ணுங்களுக்கும் மரண தண்டனை கொடுங்கன்னு ராஜா சொல்ல, ராஜா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜீசி கழுத்துல எப்பவுமே ஒரு டாலர் போட்டிருப்பால, அதே மாதிரி வுட்ல இவ செஞ்சு வச்சிட்டு இருக்கா. அதை கொண்டு வந்து கொடுக்குறா. அதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அக்காவோட ஞாபகம் வந்து மனசு கஷ்டமா இருக்கலாம், ஆனா இத பார்க்கும்போது ஏன் ஞாபகமும் வராது, அக்கா ஞாபகம் வந்தாலும் கஷ்டமா இருக்காது, அதுக்காக தான் இதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் இப்ப என் மேல உனக்கு கோபம் இல்லையா அப்படின்னு கேட்க,
இல்ல கோவம் முன்னாடி இருந்தது. ஏன்னா என்ன இவ்ளோ கஷ்டப்பட்டு வர வச்சுட்டீங்க. நான் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டேங்கிறதால. ஆனா இங்க வந்து பாக்கும்போது தான் என் லைஃப் மட்டும் இல்ல உங்க லைஃபும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தெரியுது. அதனால என் மனசுல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்ல, வேலைக்கார பொண்ணுங்கள ஒண்ணும் செய்ய வேண்டாம். மறுபடியும் ராணிய அவளோட பழைய அரண்மனையிலேயே கூட்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ராஜா அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க புது Dress ஹைஷிக்கும் ஷாவுக்கும் வருது. சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் அங்க அதை வாங்கிட்டு போறாங்க. பார்த்து பார்த்து ஷாவுக்காக லூலு தான் ரெடி பண்ணாங்கன்னு குடுக்க வந்தவ சொல்ல ஷாவ் நல்லா பல்ல காட்டிட்டு இருக்கான். இங்க நேரா ஹைஷி போறா. மாஸ்டரோட ரூம்ல தான் இன்னைக்கு அவ ஸ்டே பண்றாளாம். உள்ள வந்துட்டு மாஸ்டரோட பில்லோ, மாஸ்டரோட Dress எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கடைசியா ஒரு குட் பை அப்படின்னு மனசுக்குள்ளேயே சோகமா இருந்துட்டு இருக்கா. இங்க மாஸ்டர் பாத்துட்டு இருக்கான். நானே நினைச்சா கூட என்னோட முடிவை மாத்த முடியாது ஹைஷி. ஏன்னா ராஜாக்கு வர எல்லா ஆபத்தையும் என் நெஞ்சில தாங்குறதா எப்பவும் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள அவங்க போட்ட சத்தியத்தை காட்டிட்டு இருக்காங்க. அடுத்து ஹைஷி அடுத்த நாள் காலையில சென்ட் ஆஃப் செரிமனி இருக்கு. இங்க இருந்து கிளம்ப போறா. அதுக்கு வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கா. அங்க மீங்க வந்துடுறான். அவளுக்கு வந்து இந்த கவசத்தை எல்லாம் போட்டு விட்டுறதுன்னு எல்லா வேலையும் பார்த்து பத்திரமா இருக்கணும் புரியுதான்னு சொல்ல, மாஸ்டர் இந்த ரிங்க வச்சுட்டு என்னால அவ்வளவு தூரம் போக முடியாது, உடஞ்சிருமோன்னு பயமா இருக்கு, இத நீங்களே வச்சுக்கோங்கன்னு அந்த ரிங்கையும் மாஸ்டர் கிட்ட கொடுத்துடுறா. மிங்கு சோகமா பாத்துட்டு இருக்கான். இங்க பார்த்தா ராஜா இன்னொரு பக்கம் என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்னு அவ சொன்னா. நிஜம்தான், என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், நீ இல்லாம வாழ முடியும்னு நினைச்சேன் ஜீசி, ஆனா சத்தியமா என்னால வாழ முடியாது போலன்ட்டு ராஜா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கான். ஐஷி டீம் கிளம்புறதுக்கு இந்த வேலையெல்லாம் மிங்கு தான் பாக்குறான் கமாண்டரா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, ஃபர்ஸ்ட் அட்டாக் நம்ம பண்ணக்கூடாது, ஆனா அவங்க ஒரு அட்டாக் பண்ணிட்டா நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். ராஜா சோகமா இருக்க மிங்கு பக்கத்துல வந்துட்டு, ராஜா என்னாச்சு, சில விஷயங்கள்லாம் நம்மளால கையில புடிச்சுக்க முடியலனா அதெல்லாம் காத்தோட விட்டுருங்க, காத்து பாத்துக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் அட்வைஸ் பண்ண வந்துட்டியா, சரி பரவாயில்ல, அந்த டீம் ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்களான்னு கேட்க போயிட்டே இருக்காங்கன்னு மிங்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். மிங்கு எனக்காக நீ உன் வாழ்க்கையே பணைய வைக்க வேண்டாம், நான் சொல்றத மட்டும் புரிஞ்சுக்கோன்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.